தன் குடும்பத்தை தனியாக விட்டு வெளியே வர மனமில்லாத ஸ்ரீ ராகவேந்திரர் முதலில் துறவரம் மேற்கொள்ள மறுத்துள்ளார். ஆனால் அன்று இரவே அன்னை கலைவாணி ஸ்ரீ ராகவேந்திரரின் கனவில் தோன்றி, நீ துறவரம் மேற்கொண்டு இந்த மடாதிபதியின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார். அது மட்டும் இல்லாமல் முன்ஜென்ம பிறவிகள்ல சிறந்த விஷ்ணு பக்தராக இருந்ததாகவும், தீவிர விஷ்ணு பக்தரான பிரகலாதனுடைய மறுபிறவியே நீ என்றும் அன்னை சரஸ்வதி ஸ்ரீ ராகவேந்திரர் கிட்ட சொல்றாங்க. பொதுமக்களுக்கு தொண்டு செய்யவே இந்த பிறவியை நீ எடுத்துள்ளதாகவும், துறவரம் பெற்று ஸ்ரீ ராகவேந்திரர் என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்களுக்கு உன் ஞானத்தை பகிர வேண்டும் என்று அன்னை சரஸ்வதி கூறியுள்ளார். அன்னை சரஸ்வதியே தன் கண்முன் தோன்றி பிறவி காரணத்தை எடுத்துரைத்ததால் துறவரத்திற்கு ஒப்புக்கொண்டார் ஸ்ரீ ராகவேந்திரர். துறவரம் பெற்ற பின் வேங்கடநாதன் ஸ்ரீ ராகவேந்திரர் என்ற நாமத்தை பெற்றார். தன்னுடைய கணவர் துறவரத்திற்கு ஒப்புக்கொண்ட செய்தியை கேட்டறிந்த சரஸ்வதி தன்னுடைய குழந்தையை உறவினர்கிட்ட ஒப்படைத்துவிட்டு கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தன் மனைவியின் ஆன்மா மோட்சமடைவதற்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் புரிந்தார் என்றும் வரலாறு கூறுகிறது. துறவரம் பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரர் தனது சீடர்களுடன் ஆன்மீக யாத்திரையை தொடங்கினார். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகம் போன்ற பல மாநிலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு தான் பின்பற்றி வந்த துவைத்த மத கருத்துகளையும் பரப்பியுள்ளார். ஒரு சமயத்தில் சில ஆண்டுகளாகவே மழை பொழிவு இல்லாத காரணத்தால் தஞ்சாவூர் மிகுந்த வறட்சியை கண்டது. அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த தஞ்சை மன்னர் ஸ்ரீ ராகவேந்திரரை அழைத்து யாகத்தை ஒன்று செய்யுமாறு கேட்டுள்ளார். ஸ்ரீ ராகவேந்திரர் யாகத்தை செய்து கொண்டிருக்கும் போதே அடைமழை பொழிய ஆரம்பித்தது. இத்தகைய தெய்வீக தன்மை கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் நிஜ வாழ்க்கையில் இதுபோல் பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார். ஒரு நாள் ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் ஆதோனி என்ற இடத்திற்கு ஆன்மீக யாத்திரை சென்றார் ராகவேந்திரர். அப்போது வெங்கண்ணா என்ற இளைஞன் மடியில் ஆட்டை வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தான். அதற்கான காரணத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் கேட்டபோது, என் நாடு வண்டியில் அடிபட்டு நடக்க கூட முடியாமல் தவித்து கொண்டு இருக்குது என்று புலம்பினான். ராகவேந்திரரின் அருளை பெற்ற அந்த ஆடு மீண்டும் நடக்கத் தொடங்கியது. எழுத படிக்க தெரியாத வெங்கண்ணா வாழ்விலும் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினார் ஸ்ரீ ராகவேந்திரர். இந்த ஆதோனியிலிருந்து சரியாக 50 கிலோமீட்டர் தொலைவில்தான் ராகவேந்திரருடைய ஜீவசமாதி உள்ளது. கல்வி அறிவு இல்லாமல் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த இந்த வெங்கண்ணாவிற்கும் மந்த்ராலயத்தில் ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைவதற்கும் ஒரு பெரிய தொடர்பு உள்ளது. கதை தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.